தெரியுங்களா? வெல்கம் டு மதுரை. திஸ் இஸ் ஆர் வில்லேஜ். இங்கே புதுசாக இப்போ தான் சூரியகாந்தி போட்டிருக்கோம். அந்த சூரியகாந்தி அப்படியே சூரிய வெளிச்சத்தில் ஒளிர்றதை பார்க்கறதுக்காக தான் நாங்கள் இங்கே வந்திருக்கோம். அருமையான இந்த சூழ்நிலையில், கிராமத்து சூழ்நிலையில் இது இந்த பயிரிட்டதை இப்போ எங்கள் மாமா சொல்லுவாங்க எப்படி பயிரிட்டாங்கன்னுட்டு. வாங்க, ரெண்டு பேரும் வராங்க. எங்கள் மாமா விஜயன். மாமா, நீங்கள் இதை எப்படி போட்டீங்க? எதனால் உங்களுக்கு சூரியகாந்தி பயிரணும்னு நினச்சிங்க? இவ்வளோ நாள் நான் பருத்தி பார்த்துருக்கேன், கம்பு பார்த்துருக்கேன், நெல் பார்த்துருக்கேன். இதை எப்படி போடணும்னு நீங்கள் நினச்சிங்க? இது 2 இயர்ஸாக பிளானில் இருந்தான். அது போன வருஷம் வந்து தேனியில் போய் விதை கேட்டால் இல்லைன்ட்டாங்க. அதனால அது டியூவாக இருந்துச்சு. இந்த தடவை என்ன பண்ண, இது போட்டு தான் ஆகணும் அப்படின்ற ஒரு முடிவில் பண்ணிட்டு விருதுநகரில் போய் இந்த விதை வாங்கிட்டு வந்து இதை ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி போட்டது. இது 3 மாதம் பயிர். இன்னும் ஒரு மாதத்தில் அதை அறுவடை பண்ணிடலாம். இது வந்து சன்ஃப்ளவர் ஆயில் பண்ணுவீங்க. சன்ஃப்ளவர் ஆயில் வந்து கையில் இது பண்ணிட்டு மிஷின் வச்சு இது பண்ணிக்கலாம். மிஷினால தான் அது இதாகும். ஓகே, இது சன்ஃப்ளவர் ஆயிலுக்கு நீங்க ஆமா, சன்ஃப்ளவர் ஆயிலுக்கு ஏதாவது ஒரு கம்பெனியோட டை அப் வச்சிருக்கீங்களா? இல்ல இப்பதான் இத புதுசு இதான் முதல் முறையா இந்த விவசாயத்துல நாங்க வந்து பண்ணிட்டு இருக்கோம். இந்த முயற்சியை பண்றோம். நெல் போட்டிருக்கோம், பருத்தி, கம்பு, வேர்க்கடலை, ஊடு பயிரா நாங்க என்ன பண்ணுவோம், சாமந்தி பூ போடுவோம். முழுக்கவே எங்கள் நிலம் முழுக்க சூரியகாந்தியை போடணும்னு எங்கள் மாமா முடிவு பண்ணி போட்டிருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லா மீடியாலேருந்தும் வந்து பார்க்குறாங்க. எல்லா மீடியாவும் வரும்போது நம்ம தோட்டத்தை நம்ம பார்க்காமையா அப்படின்னு நாமளும் வந்திருக்கோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது வந்து போனதுக்கு, அக்கா பொண்ணு வந்து போனதுக்கு ரொம்ப நன்றி. வந்து காலேஜில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இத்ராஜ் காலேஜில் ஹெச்ஓடியா இருக்காங்க. ஹெச்ஓடியா இருந்துட்டு நாளைக்கு இன்னைக்கு நைட்டே கிளம்பிடுறாங்க. இதுக்காக வேண்டிய டிக்கெட் போட்டு அது சென்னையிலேருந்து மதுரைக்கு ஃப்ளைட்டில் வந்துட்டாங்க. ஃப்ளைட்டில் வந்துட்டு உடனே பார்த்துட்டு இன்னைக்கு நைட்டே கிளம்புறாங்க. ரொம்ப சந்தோஷம், எங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம். அக்கா பொண்ணு அக்கா பேசுறாங்க. இப்ப அவங்க வந்து கவர்மெண்ட்ல இருந்தாங்க. 2 பேருமே போர்ட்ரஸ்ல மாமா வேலை பார்த்தாரு. சென்னையில தான் இருந்தோம். அவங்க ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறமா ஒரு ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கையை வாழணுன்றதுக்காக திரும்பி எங்க கிராமத்துக்கே வந்து ஒரு புதிய முயற்சியா இதெல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. சூரியகாந்தி பயிரிடலாம், வேற என்னெல்லாம் பயிரிடலான்னுட்டு அந்த விவசாயத்தை மறக்காம இன்னும் அதை கடைபிடிக்கணும்னு நினைக்கிறாங்க. ரிட்டையர் ஆனாலும் அக்கா மெட்ரோ வாட்டர்ல இருந்தாங்க. அக்கா மாமா 2 பேருக்கும் நன்றி சொல்றேன். எங்க மாமா விவசாயத்துல தான் எப்பயுமே இருக்காரு, விஜயன். அவர் இப்ப அவரோட விவசாயத்துல என்ன பலன் எல்லாம் இருக்குன்னு இப்ப சொல்லுவாங்க. அவங்க விவசாயத்துல அக்காக்கெல்லாம் நல்லா வரேன், மகசூல் கொடுத்தேன். அது செலவில்லாத, இது சூரியகாந்தி செலவில்லாத, எல்லாமே 6 மாதம் வெள்ளாமல். பருத்தி நெல் வந்து 3 மாதம். அவ்வளோதான். ரொம்ப நன்றி. இத வீடியோ எடுத்து இது வந்து பூர்வீகத்து தோட்டம் இருக்கு, ஒரு 2 ஏக்கர். அது வந்த உடனே ஒரு ஃபென்சிங் போட்டுட்டு அதுல வந்து 150 தென்னங்கண்டு வந்து இதுல போய் வாங்கிட்டு வந்தா, ஓசூர்ல போய் வாங்கிட்டு வந்தா தென்னம்பிள்ளை வச்சிருக்கேன். இப்ப வந்து தென்னம்பிள்ளை பலன் கொடுக்க ஆரம்பிக்குது. இப்பதான் 5 வருஷ கண்டு. அது 5 வருஷத்துல இப்ப 4 வருஷத்துலயே அது பலன் கொடுக்க ஆரம்பிக்குது. அதுக்கு பக்கத்திலேயே வந்து எலுமிச்சம் கண்டு போட்டு வச்சிருக்கேன். எலுமிச்சம் கண்டு ஹைபிரிட் நல்லா பெருசா வச்சிட்டு இருக்கு. அதுவும் கொண்டு போய் மார்க்கெட், உசிலம்பட்டி மார்க்கெட் இருக்கு, அதுல கொண்டு போய் சேல் பண்ணிட்டு வருவான். நன்றி. இந்த அருமையான ஒரு வாய்ப்பை கொடுத்ததுக்கு. சென்னை மக்களுக்கு விவசாயம்னா என்ன, நம்ம சிட்டியில இருக்கோம், நம்ம சிட்டியில எப்பயுமே ஒரு டார்கெட் ஓரியன்ட் அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அந்த வாழ்க்கையில ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறமா ஒரு அருமையான வாழ்க்கை நம்மளுக்கு கிராமத்துல இருக்குன்றதுக்கு ஒரு முன்னுதாரணமா எங்க மாமாவும் அக்காவும் இங்க வந்திருக்காங்க. இங்க வந்து அருமையான ஒரு புதிய முயற்சியை கையாண்டிருக்காங்க. அந்த புதிய முயற்சி நல்ல விதத்துல பலன் கொடுத்திருக்கு. நாங்களும் இங்க வந்து பாக்குறதுக்காக, நாங்களும் இனிமே எங்களை ஊருக்கு வரவழைக்கிற மாதிரியான அருமையான முயற்சியும் பண்ணியிருக்காங்க. நம்ம தோட்டம் என்பது, விவசாயம் என்பது ரொம்ப முக்கியம் அப்படின்றத வலியுறுத்துறதுக்காக இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. கண்டிப்பா நாங்களும் எங்க ஜெனரேஷன்ல விவசாயத்தை கடைபிடிப்போம்னு சொல்லிட்டு இந்த அருமையான வாய்ப்புக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த தோட்டம் வந்து எங்க சிங்கப்பூர், எங்க சொந்த சித்தப்பா அப்பாவோட பிறந்தவர் 5 பேர். 5 பேர்ல 2 வந்து சிங்கப்பூர்லயே செட்டில் ஆயிட்டாங்க. சிங்கப்பூர்ல செட்டில் ஆயிட்டு அதுல ஒரு சித்தப்பாதே இந்த லேண்ட் வந்து 1965 வாங்கினது. இது
வாங்கிட்டு இந்த நிலத்தை இங்கே தான் தங்கியிருந்தாங்க. இங்கே தான் ரூம் இருக்கு, பின்னாடி ரூம், அதை கொஞ்சம் காட்டுங்க ரூம். அந்த ரூம்ல தான் தங்கியிருந்தாங்க. 2 பேருமே இங்கேயே இறந்துட்டாங்க. எங்க சித்தப்பா வந்து நேதாஜி படையில வந்து அந்த காலத்திலேயே வந்து மலேசியாவில் இருந்தவர். நேதாஜி படையில அவர் ஒரு இதா இருந்தாரு. இப்ப சிங்கப்பூர்ல அவங்க பசங்க எல்லாம் எல்லாமே சிங்கப்பூர்ல இருக்காங்க. இப்ப எங்க குலதெய்வ கோயில் பிப்ரவரி 5ஆம் தேதி நாங்க கும்பாபிஷேகம் பண்ணா, அதுக்கு எங்க அண்ணன் அண்ணி அக்கா எங்க மாமா எல்லாம் அந்த கோயிலுக்கு வந்துட்டு போனாங்க. குலதெய்வ கோயில் வந்து வீரலாம்பட்டியில இருக்கு. வீரலாம்பட்டியில பத்ரகாளி அம்மன் ஸ்ரீ அடக்கலங்காத்தா ஐயனார் ஸ்ரீ பத்ரகாளி அம்மன் அது வந்து எங்க குலதெய்வ கோயில். அந்த குலதெய்வ கோயிலுக்கு வந்துட்டு இப்ப போனாங்க. அதனால வந்து இப்ப சிங்கப்பூர்லயும் எல்லாம் செட்டில்டு. சின்ன சித்தப்பாவும் இன்னொரு சித்தப்பாவும் எல்லாமே அவங்க பசங்க எல்லாமே சிங்கப்பூர்ல செட்டில் ஆயிருக்காங்க. இப்ப இதெல்லாம் பார்த்துட்டு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷப்பட்டு இந்த மாதிரி பண்ணுங்க. இது வந்து எங்க சித்தப்பாவுடைய லேண்டு. அவங்களுடைய பேரு சிங்கப்பூருக்காரங்க பேரு இருக்கணும்ன்றதுக்காக தான் நான் வாங்கினேன். இது அவங்க பேரு காலாகாலத்துல அந்த பேர் இருக்கணும்ன்றதுக்காக தான் நான் வாங்கி இதை விவசாயம் பண்ணிருக்கேன். இந்த விவசாயம் பண்ணிருக்கும் போது இது ஒரு நல்ல இதா இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பாரம்பரியமா ஒரு லங்காவில நாங்க வந்து ஒரு தேயிலை தோட்டத்துல ஆரம்பிச்சு சிங்கப்பூர்ல அண்ணன் தம்பிகளாக எங்க தாத்தாங்கெல்லாம் இருந்து இப்ப அடுத்த தலைமுறையா நாங்க இங்க வந்து எங்க மாமா எல்லாம் இங்க வந்து இந்த நிலத்தை வாங்கி இன்னும் அந்த விவசாயத்தை கடைபிடிக்கிறோம். எங்க ஜெனரேஷன்லயும் நாங்க அதை கடைபிடிப்போம்னு ஒரு உறுதிமொழியோட இந்த வீடியோவை நாங்க நிறைவு செய்யறோம். நன்றி, வணக்கம்.